ஆக்கிரமிப்புகள் குறித்து அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தற்போது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல் வணக்கம். தற்போது தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் கோகிலா. புதுக்கோட்டை மாவட்டம் குமாரமங்கலத்தில் நீர்நிலை பகுதி அமைக்கப்பட்ட தார் சாலைகளை அப்புறப்படுத்த கோரி வழக்கு. நீர்நிலை பகுதியில் போடப்பட்டுள்ள தார் சாலைகளை 3 மாதத்திற்குள் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவானது பிறப்பித்தது. ஆக்கிரமிப்புகள் குறித்து அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகள் மிகவும் பாராட்டத்தக்கது என நீதிபதிகள் அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் தாங்களே ஆக்கிரமிப்புகளை அகற்ற உள்ளதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வியப்பாக உள்ளது. இது போன்ற அறிக்கைகள் பார்க்க மகிழ்ச்சியாகவும் உள்ளது என அரசுக்கு நீதிபதிகள் பாராட்டை தெரிவித்துள்ளனர். இந்த நல்ல மாற்றம் தொடர வேண்டும். அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தலையும் வழங்கியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாதுரை சார்ந்த காசிராஜன் தாக்கல் செய்த பொதுநல வழக்கு நீர்நிலை புறம்போக்குகளில் அரசு மற்றும் தனியார் நிர்வாகமும் எந்த ஒரு கட்டுமானங்களும் கட்டக்கூடாது என்று உயர்நீதிமன்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் குமாரமங்கலம் ஊராட்சியில் தேவாதி பெரிய குளம் உள்ளது. இந்த குளம் பகுதி விவசாயிகளின் நீர் ஆதாரமாக உள்ளது. இந்த நிலையில் இந்த நீர்நிலை பகுதியில் சுமார் 15 ஏக்கர் நிலங்கள் தனிநபரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதில் கட்டிடங்கள் தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பகுதியை சார்ந்த சிலர் தங்களுக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் வீட்டுமனை டிடிசி அப்ரூவல் வழங்க உரிய பாதை வசதி இல்லை. இதனால் நீர்நிலை புறம்போக்கு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து ஊராட்சி அதிகாரிகள் உதவியுடன் முறைகேடாக பட்டாக்கள் பெற்று தற்போது தார் சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் தங்கள் நிலங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்ய தயாராகவும் உள்ளனர். இவ்வாறு நடைபெறுவதால் இந்த பகுதியில் தேவாதி பெரியகுளம் விவசாய நீர் மாசுபடும், விவசாயத்திற்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். மேலும் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அழிவுக்கு உள்ளாகும். எனவே அந்த பகுதியில் உள்ள சட்டவிரோதமாக பெறப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்து நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்த உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீர்நிலை ஆக்கிரமிப்பு குறித்து விசாரணை செய்யும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் GR சுவாமிநாதன் பொகலேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அரசு தரப்பில் வழக்கறிஞர் கண்ணன் ஆஜராகி தார் சாலை போடப்பட்டுள்ள பகுதியில் நீர்நிலைகள் தான் அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் நீர்நிலை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என பல்வேறு உத்தரவுகளை போடப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து நீர்நிலை நீடித்து வருகிறது ஆக்கிரமிப்புகள். எனவே சம்பந்தப்பட்ட நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை 3 மாதத்தில் முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் 3 மாதம் கழித்து மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அப்போது நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார். இதுபோல பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் புகார் குறித்து உரிய அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் மனுவும் தாக்கல் செய்தனர். அப்போது நீதிபதிகள் இது போன்ற பதில் மனுக்களை, அதாவது பதில் அறிக்கைகளை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாத சூழலில் இருந்தும் தற்போது அரசு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என பதில் மனு வழங்குவதே மிகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக பார்க்கவும் போது வியப்பாக உள்ளது என தெரிவித்தார். எனவே இந்த நடவடிக்கைக்கு நீதிமன்றம் பாராட்டுகளை தெரிவித்தார். இதுதான் உண்மையான மாற்றம். இந்த நிலை தொடர வேண்டும் எனவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.